ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்துல எவ்வளவோ ரயில் சுரங்கங்கள் இருக்கு. அதுலயும் மலை, பாறை, கடல்னு எல்லா இடத்தையும் தொலைச்சு போடப்பட்ட இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ரொம்பவே நீளமான ரயில் சுரங்கங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்பர் 5 சோங்சன் லேக் டனல். இதுதான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய 5வது நீளமான லேக் டனல். இந்த ஒரு சோங்சன் லேக் டனல் சைனால தான் இருக்கு. இதோட மொத்த நீளம் 38.8 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இருக்கும். இதை 2016ல தான் ஓபன் பண்ணாங்க. இது சீனாவோட ஹை ஸ்பீட் ரயில் திட்டத்துல இதுதான் முக்கியமான ரயில் பாதையா இருக்கு. இந்த உலகத்திலேயே அதிகமான ஹை ஸ்பீட் ரயில் பாதை எங்க இருக்குன்னா அதுவும் சைனால தான் இருக்கு. நம்பர் 4 இலியோன் டனல். இதுதான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய 4வது நீளமான டனல். இது சவுத் கொரியால தான் இருக்கு. இதோட மொத்த நீளம் 50.3 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இருக்கும். இந்த ஒரு டனலையும் 2016ல தான் திறந்திருக்காங்க. இந்த ஒரு ரயில் பாதையை சியோல்ல இருந்து சின்சோங்னு சொல்லப்படுற இடத்துக்கு போறதுக்காக தான் இந்த ஒரு ரயில் பாதையை அமைச்சிருக்காங்க. இந்த ஒரு டனலுக்குள்ள கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் இந்த ஒரு ரயில் போகுமாம். நம்பர் 3 சேனல் டனல். இந்த டனல் தான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய நீளமான 3வது டனல். இதோட மொத்த நீளம் 50.5 கிலோமீட்டர் இருக்கும். இந்த ஒரு டனலை 1994ல தான் திறந்திருக்காங்க. இந்த ஒரு டனல் இங்கிலாந்தையும் பிரான்ஸையும் இணைக்குது. இந்த ஒரு டனல் வழியா தான் யூரோப்லயே ரொம்பவே ஃபேமஸான ஈரோ ஸ்டார் ட்ரெயின் போகுது. இந்த ஒரு ட்ரெயின் லண்டன்ல இருந்து பாரிஸ் வரைக்கும் போறதுக்கு வெறும் 2 மணி நேரம் தான் எடுத்துக்கிறது. இந்த ஒரு டனல் போடுறதுக்கான திட்டத்தை 200 வருஷங்களுக்கு முன்னாடியே போட்டு வச்சிருந்தாங்களாம். ஆனா இதை 20ஆம் நூற்றாண்டுல தான் நிறைவேற்றி இருக்காங்க. நம்பர் 2 ஷெய்கான் டனல். இந்த ஒரு டனல் தான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய 2வது நீளமான டனல். இதோட மொத்த நீளம் 53.9 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இருக்கும். இந்த ஒரு டனல் ஹக்காயோட்டால இருந்து ஹான்ஷி தீவுகளை இணைக்குது. இந்த ஒரு டனல் கடலுக்கு கீழே 23 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் கடலுக்கு அடியிலேயே தான் போகுது. இந்த ஒரு டனலை கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 40 வருஷங்களுக்கு மேல எடுத்துக்கிருச்சாம். நம்பர் 1 கோத்ஹார்ட் பேஸ் டனல். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய நீளமான டனல்னா அது இதுதான். இந்த ஒரு டனல் சுவிட்சர்லாந்துல தான் இருக்கு. இதோட நீளம் மொத்தமா 57.1 கிலோமீட்டர். இந்த ஒரு டனலை 1999ல கட்ட ஆரம்பிச்சு 2016ல தான் முடிச்சிருக்காங்க. இந்த டனலை கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 17 வருஷம் ஆயிருக்கு. இந்த ஒரு டனல் சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய மலைகளுக்கு கீழே சுமார் 2300 மீட்டர், அதாவது 7500 அடிக்கு கீழே இந்த ஒரு டனல் போகுது. இந்த ஒரு சுரங்கம் தான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ரொம்பவே ஆழமான சுரங்கமும் கூட. இந்த ஒரு டனலை கட்டுறதுக்கு சுமார் 12 பில்லியன் அமெரிக்க டாலரை செலவு பண்ணியிருக்காங்க. இதை கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 2600க்கும் மேற்பட்ட பணியாளர்களை பயன்படுத்தி இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுரங்கங்கள் எல்லாம் உங்களுக்கு புதுசா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறந்துடாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம்.